அதாவது பிரதீப் சாருக்கு வந்து ஒரு இறைவனுடைய பிளஸிங் நல்லா இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்ததே எஸ் ஜே சூர்யா சாரை பார்க்கறதா தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவா இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா சீமான் சார். சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி காதல் காப்பீட்டு கழகம், காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் வந்து விக்னேஷன் சார். அவர் வந்து நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்னாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு சார். இப்போ சரிபதாசன் நேரத்தில் இதான் மீசை தான் சார் எடுத்தால் இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, முடிஞ்சா ஒரு 1/2 hourல கமலா தியேட்டரில் இருந்தீங்கன்னா. ஹலோங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்களா? முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று நாள் இன்றைக்கி தான் உங்களை சந்திச்சிருக்கோம், அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு அருமையான தருணத்தில் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இது அது மாதிரியான ஒரு நல்ல அருமையான தருணம் இன்றைக்கி நமக்கு மீண்டும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? விக்னேஷன் சார்லேருந்தே ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படிம்பாரு. நான் அந்த ஹைதராபாத்தில் சரிபோதாசன் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் அப்படின்னு. இல்லை ஷூட்டிங் இன்றைக்கி முடிஞ்சிருது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் பெரிய பொருள் செலவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்போ நான் செட்டாக போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனை நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஓடும். அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஜம்ப் கட் பண்ணோன்னா நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கடை ஓடிட்டுருப்பேன். ஃப்ளைட்டில் வந்து முடிச்ச உடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படிம்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு சார். இப்போ சரிபதாசன் நேரத்தில் இதான் மீசை தான் சார் எடுத்தால் இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, அதை குறைச்சி காட்டுறது. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா, பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால் கொஞ்சம் மீசை இப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு இது ஓகே அப்படின்னு. ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லாயிருக்கும் இதுதான். அந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ண இப்போ தான் நியூ எஸ் ஜே சூர்யா பார்க்க முடியுது அப்படிம்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பார். இப்போது எங்கே ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட்டு கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பார். ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார், நான் அதிகபட்சம் என்னோடய படம் ஆனால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார் அப்படின்னு. இல்லை பிரதீப் சார் அப்போ இந்த ட்ராகன் ஒரு படம், அது சரி இது டூடுன்னு ஒரு படம் வந்து போகிறாரு, அதனால் அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து அந்த செட்டு போட்டுறேன் சார், என்னை கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வர மாட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அது பரவாயில்ல சார், என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும், ஆகிட்டு போட்டும். அப்புறம் திருப்பி மனசு கேட்காத. சரி, படம் இப்படியெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிடுறீங்க? நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிவிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார் என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது வந்து சொல்லும்போது 2:20, அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். முடிஞ்சால் ஒரு 1/2 hourல கமலா தியேட்டரில் இருந்தீங்கன்னா அந்த மயிலிறைய சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நீங்கள் நைட் ஷூட் வேறு இருக்குது சார், இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படத்து நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படியெல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான
ஒரு சுகமான சுமை தான் எங்கள் விக்கி சார். பட் இவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் இவ்வளவு வலிகளை கடந்தாலும் எங்களுக்கு மட்டும் அவர் வலி கொடுக்கல. அவரும் பல வலிகளை தாண்டி பல பெயின்களை தாண்டி அதை ஸ்வீட்டாக எடுத்துக்குவார். அதாவது அது வந்து என்ன எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். இதில் வந்து ஒரு தரமான படைப்பாக இருக்கணும், இது ஒரு தரமான அவுட்புட் வரணும், அந்த தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனுடைய கதை வடிவமாகட்டும், கான்செப்ட் ஆகட்டும். ஏன்னா 2040 சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அது ஏதோ ஒரு விஷுவலை கொடுத்து அதை வச்சு படம் எடுத்துட்டு இதுவும் 2040 நமக்கே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்படி இல்லாமல் வாவ் என்னடா விஷுவல், வாவ் என்னடா சவுண்டு, என்னடா சவுண்ட் டிசைனிங், என்னடா காஸ்டியூம்ஸ், என்னடா நடிப்பு, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அது வந்து சில நேரம் கிராமர் மீறி இருக்கும். கிராமரோடு சேர்த்து பார்த்தோம்னா சில படங்கள் நமக்கு வந்து இந்த கான்டெம்பரரியாக ஒரு 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 ஒன்று பண்ணும்பொழுது அந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட பார்த்திங்கன்னா பட்டும் பற்றிக்கும். அதனால தான் அது வந்து எப்பொழுதுமே அந்த தியேட்டரில் போய் மக்களோடு பார்க்கும் பொழுது அதில் உண்டாகிற சந்தோஷம் அதாவது எனக்கு எங்கெங்கேருந்தோ மெசேஜ் வரும். மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அப்புறம் டொரண்டோலேருந்து, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதை ரொம்ப நாள் ரேடார்லேருந்து தள்ளி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வருவாங்க. ஐயோ பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிடா எல்லைக்கே ஹிட்ரா அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ் நம்ம ஜெகன் சார் சொன்ன மாதிரி எல்லா தியேட்டர் விசிட்டு போகும்போது என்ன ஒரு அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது பிரதீப் சாருக்கு வந்து ஒரு இறைவனுடைய பிளஸ்ஸிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு அதாவது இந்த ஆடியோ ரிலீஸில் என்கிட்ட சொல்லியிருந்தார் சார். வந்து இந்த நான் ஹயாத்துக்கு ஒரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்ததே எஸ்ஜே சூர்யா சாரை பார்க்க தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவாக இன்றைக்கி வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் அது நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ. நான் என்ன அவரும் சொன்னார், ரொம்ப ஹி வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு சே தட். அதை எனக்கே ஞாபகம் இல்லை, பட் ஆனால் நான் மனசில் பட்டதை சொல்லுவேங்க. நான் யாராக இருந்தாலும் என் மனசில் பட்டதை சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து அதில் எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்னு பண்ணி கொண்டு வந்தார். இல்லை இன்னொரு கரெக்ஷன் வேணும்னு அதையும் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் பொறுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் போய்கிட்டு இருக்கேன். நான் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து பல மாற்றங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதனால் இந்த படத்தில் நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரையோ வச்சு நல்லா படம் எடுத்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி மனசில் பட்டதை நான் சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஒரு அந்த படம் லப்பர் பந்து. ஸோ நான் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே 2 கரெக்ஷன் சொல்லி அவர் தான் டேரக்டர்லாம் நம்ம சொன்னதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நான் போயிருக்க முடியும். எனக்கு என்னுடைய சென்சிபிலிட்டி ஏரியாவில் சில விஷயங்கள் இருந்ததுனால அதை மட்டும் சொல்லி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அந்த மாடு சீனை கூட நான் சொன்னேன், எப்படி பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி தான். அது எப்படி சார் ஒரு மாடையும் ஒரு ஒரு கிளவி வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆரிஜினல் அது அப்போ அதை வரேன். அப்போது வந்து அதே மாதிரி இந்த பிரதீப் சாரை நான் மீட் பண்ணுவேன் சொல்லியிருக்கேன். அவர் நடித்து காட்டும்போது இப்படியே பார்த்துருந்துருக்கேன். அவர் சொல்லுவேன், சார் நீங்கள் இப்போ நல்லா நடிக்கிறீங்க சார், நீங்கள் சூப்பராக வருவீங்க, நீங்களே நடிக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. நான் சொன்னேன், அதுக்கப்புறம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் மான்ஸ்டர் லொக்கேஷனுக்கு வந்து எனக்கு மைண்டில் ஞாபகம் இல்லை, பட் அந்த இதை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் அப்படி சொல்லி நடந்த ஒரு 7 வருடத்திற்குள் ஒரு மனிதன் 0 to ஹீரோ ஆகிறான்னா அப்போ வந்து கடவுள் எவ்வளோ பெரிய அனுக்கிரகத்தை கொடுத்துருப்பான். ரியலி ஐ விஷ் யூ அ வெரி கிரேட் சக்ஸஸ் சார். விக்னேஸ்வரன் சார் இந்த படத்தில் மற்ற படங்களை விட இந்த படத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்க அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், யூ லுக் த பெஸ்ட் இன் யுவர் கேரியர் ஸோ ஃபார். இதை விட இன்னும் நல்ல லுக்குகள்லாம் வரணும், நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரணும். அது நான் ஐ ரியலி விஷ் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகே, அது மாதிரி ஒரு அழகான லுக்கு, நல்ல ஃபோட்டோகிராஃபி, ரவிவர்மன் சார் அந்த அந்த லைட்டிங் இதில் எல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு சம்வேர் ஐ ஃபெல்ட் ஒரு நல்ல ஒரு நம்ம ஒரு ஹிந்தி ஹீரோவுக்கு உண்டான காஸ்டியூம்ஸ், விஷுவல்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஹிந்தி ஹீரோன்றதுனால நம்ம அப்படின்னு சொல்ல அது என்ன சொல்ல வரேன்னா ஒரு
ஒரு தரமான ஒரு லுக்கில் அவங்கள வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் விக்கி சார். அது வந்து உண்மையாகவே அது ஒரு நல்ல உங்களுக்கு நீங்கள் அதை அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப சட்டிலாக இந்த கேரக்டரை வைபு வாசுவா அதை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. நான் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன், எங்கள் ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு. அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நான் படத்துக்கு போகிறேன், பாப்பா வந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்லிச்சு. இது வந்து ஃப்ரைடே, ஓகே சாரி சாட்டர்டே. நாளைக்கு ஏன்னா ஃப்ரைடே பார்த்துட்டு நான் மறுநாள் போகிறேன் அங்கே ஈவெண்ட்டுக்கு. சாட்டர்டே சொல்கிறாங்க நாங்கள் நாளைக்கு போகிறோம், சண்டே போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்போ என்ன அப்படி சொல்லிட்டுனா அவங்க பாப்பா என்ன படிக்கிறாங்க சார் அப்படின்னு, 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்னாரு. ஸோ குட்டீஸை பூரா நீங்கள் நல்லா பிடிச்சி வச்சுருக்கீங்க. அது மாதிரி ஸோ எல்லோரும் இப்போ ஒரு பக்கத்து பிளாக்லேருந்து ஒருத்தர் வந்து நாளைக்கு போகிறேன்றாரு. டொரண்டோலேருந்து மெசேஜ் வருது, அங்கேருந்து வருது, இது வருது, அது வருது. எல்லாமே வந்து ஒரு அருமையான ரீச். இந்த படம் வந்து ஒரு அருமையான ரீச். தியேட்டரில் உட்காந்து பார்க்கணுங்க, இதோட சந்தோஷம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்ரி சீன் இவ்வளோ கிளாப்ஸ் வந்து ரொம்ப ரேரான படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் இந்த படத்துக்கும் அது கிடச்சிருக்கு. அது வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க உண்மையாகவே. அது வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறதுல எந்த பொய்யும் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். நம்ம படம் அப்படின்றதுனால எடுத்து பேசுகிறது அப்படிலாம் நம்மளுக்கு கிடையாது. என்ன நடக்குதோ அதை சொல்கிறோம் நம்ம. அது வந்து அது அனிருத்து சாங்ஸு, அப்புறம் அவர் வந்து அந்த தீமா சாங்கும் எனக்கென யாரும் இல்லையும் போதுங்க. ஒரு லவ் காதல் கதைனாலே ஒரு லவ் அண்ட் பெயின் சம்மந்தப்பட்டதான் காதல் கதை. அந்த லவ்வுக்கு தீமா சாங்கும் அந்த பெயினுக்கு வந்து எனக்கென யாரும் இல்லையே சாங்கும் போட்டால் அந்த 2 சாங்கும் கொடுக்குற ஒரு பரவசம், அது பரவசம்னு சொல்லணும். ஒரு பரவசமும் ஒரு வார்ம்த் ஃபீலிங்கும் அந்த அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சாங், அந்த பூக்கள், ஓ மை காட் சூப்பர். நல்லா அந்த அவங்க தமிழ் செல்ஃபி நல்லா பேசினாங்க, அந்த விஷயங்களை எடுத்து ரொம்ப சூப்பர். அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே ஒரு அழகிய இவ்வளோ சாங்குக்கும் இவ்வளோ ஒரு காதலுக்கும் ஒரு அழகிய முகங்கள் தேவை. அந்த அழகிய முகங்களாக கிருத்தி ஷெட்டியும் கௌரியும் அதை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிருத்தி ஷெட்டி வந்து அவங்க தமிழ் செல்ஃபி சொன்ன மாதிரி நல்ல டான்ஸர். அவங்களுக்கு உண்டான ஒரு நல்லா பேசுனீங்க, தமிழ் நல்லா ரொம்ப பேசுனீங்க. பட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்கள் எடுத்து பேசின விதம்ன்றது, அந்த ஸ்டேஜை கையாண்டு பேசின விதம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்த வெற்றி உங்களுக்கும் தொடரும் நான் விருப்பப்படுறேன். அண்டு 96 பெரிய பேர் எடுத்த கௌரி வந்து இன்றைக்கி வந்து திருப்பியும் இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அந்த இவங்க சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, அந்த போய் அவர் வந்து பிரதீப் சார் வந்து நீ வாடி வா கிஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூடும்பொழுது, ஏச்சி நீ என்ன விடு அப்படின்னு சொல்லுவேன். புரியுது இல்லை, இது முடியல இல்லை, இப்போ புரியுதா உனக்கு, இது லவ் இல்லை, நமக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு அழகிய கோட்டை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து விக்னேஸ்வரன் சார் ரொம்ப ரொம்ப நெஞ்ச நமைச்சிக்கிட்டெல்லாம் சீன்கள் சொல்லாமல், பட் அழகான விஷயங்களை அதாவது ரொம்ப வருடி போட்டு தேய்ச்சி சொரிஞ்சு வச்சிடாமல் ரொம்ப அழகாக அப்படி பிரீஸியாக சொல்லிட்டு போன விதம் வந்து இந்த படத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு அழகிய வெற்றி, ஒரு தரமான வெற்றி. அதுக்கு ப்ரூஃப் வந்து எந்த தேட்டருக்கு போனாலும், ஏன்னா நண்பனாக விக்னேஸ்வரன் சார் மேலே எனக்கு என்ன வருதுன்னா, அவர் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். பழகின காலங்களில் இத்தனை நாளில் இல்லாட்டி இவ்வளோ உரிமையாக வந்து 2:30 மணிக்கு வான்னு சொல்லி கமலா தேட்டரில் வந்து 2:30 மணிக்கு டான்ஸ் ஆடி 2 மணிக்கு தூக்கி அடித்து சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நண்பர். கண்டிப்பாக அதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஸ்வரன் அப்படின்னு போட்டவுடனே ஹோல் தியேட்டர் எரப்ட் ஆகுது. அது வந்து எனக்கு கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஒரு மரியாதையான இடத்திற்கு நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு மரியாதையான தன் தொழிலில் ஒரு மரியாதையான ஒரு தரமான இடத்தை எட்டியிருக்கிறார் அப்படி என்பது அது நமக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் சாருக்கும் நயன்தாரா மேடமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் அவர் வந்து
அண்ணன் என்ன பேசுனாலும் சீட்டார் என்னடா தம்பி ஆரம்பிப்பார். ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப இயல்பாக இருக்கும். நான் கூட அந்த இங்கிலீஷில் யூனோ ட்ரபிள் இ காஸ் ஃபார் மை ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் தலித்து மெந்தோனை தாந்தாக்கி கொள்ளல் நேரி செய்வன்பா புரியலையா கலகிட்டார் அண்ணன், கலகிட்டார். அப்பயே தெரியுது வந்து தியேட்டரில் பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுரா அப்படின்னு. அது சூப்பராக பண்ணார். அவருடைய அந்த ஒரு தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவர் நேசமும் அந்த படத்தில் அது அழகாக கன்வே ஆச்சு. அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலாக இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம்தான் அது. வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த மாதிரி அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காமல் இருக்க முடியாது. பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளை இழந்துடாமல் இருக்கணுன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். ஐ என்ஜாய்டு தி பெஸ்ட். நான் எல்லா சீன்லேயுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். நான் அவரோட நிறையா சண்டை போடுவேன். என்ன சார் எனக்கு வந்து 100 மூட்டை 10 மூட்டை தூக்குறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு 5 மூட்டை தான் தூக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து எப்பொழுதுமே அவரோட சண்டை போட்டுக்குவேன். பட் வாட் எவர் எனக்கு வந்து அவர் சொன்னார். நான் இன்னும் கேட்டேன் அவர்கிட்ட வந்து, என்ன பாருங்க மாநாட்டில் எல்லாம் எனக்கு வந்து வந்தான் சுட்டான் சத்தா ரிப்பீட் மாதிரியெல்லாம் டைலாக் கொடுத்தாங்க, எவ்வளோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சார் உங்களுக்கு அதை விட ஒரு வச்சிருக்கேன் சார் ஒரு விஷயம் பொறுங்க அப்படின்னாரு. அது என்னடான்னு பார்த்தா டகடான்னு போட்டாச்சு. இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை திறக்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு லவ்வை கொட்டி அந்த 2 சாங்கு கொடுக்குற ஒரு பரவசம், அது பரவசம்னு சொல்லணும். ஒரு பரவசமும் ஒரு வார்ம்த் ஃபீலிங்கும் அந்த அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சாங் அந்த பூக்கள், ஓ மை காட் சூப்பர். நல்லா அந்த அவங்க தமிழ் செல்ஃபி நல்லா பேசினாங்க, அந்த விஷயங்களை எடுத்து ரொம்ப சூப்பர். அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே ஒரு அழகிய இவ்வளோ சாங்குக்கும் இவ்வளோ ஒரு காதலுக்கும் ஒரு அழகிய முகங்கள் தேவை. அந்த அழகிய முகங்களாக கிருத்தி ஷெட்டியும் கௌரியும் அதை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிருத்தி ஷெட்டி வந்து அவங்க தமிழ் செல்ஃபி சொன்ன மாதிரி நல்ல டான்ஸர். அவங்களுக்கு உண்டான ஒரு நல்லா பேசுனீங்க, தமிழ் நல்லா ரொம்ப பேசுனீங்க. பட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்கள் எடுத்து பேசின விதம்ன்றது, அந்த ஸ்டேஜை கையாண்டு பேசின விதம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்த வெற்றி உங்களுக்கும் தொடரும் நான் விருப்பப்படுறேன். அண்டு 96 பெரிய பேர் எடுத்த கௌரி வந்து இன்றைக்கி வந்து திருப்பியும் இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அந்த இவங்க சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, அந்த போய் அவர் வந்து பிரதீப் சார் வந்து நீ வாடி வா கிஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூடும்பொழுது, நீ என்ன விடு அப்படின்னு சொல்லுவேன். புரியுது இல்லை, இது முடியல இல்லை, இப்போ புரியுதா உனக்கு, இது லவ் இல்லை, நமக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு அழகிய கோட்டை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து விக்னேஸ்வரன் சார் ரொம்ப ரொம்ப நெஞ்சை நமைச்சிக்கிட்டெல்லாம் சீன்கள் சொல்லாமல், பட் அழகான விஷயங்களை அதாவது ரொம்ப வருடி போட்டு தேய்ச்சி சொரிஞ்சு வச்சிடாமல் ரொம்ப அழகாக அப்படி பிரீஸியாக சொல்லிட்டு போன விதம் வந்து இந்த படத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு அழகிய வெற்றி, ஒரு தரமான வெற்றி. அதுக்கு ப்ரூஃப் வந்து எந்த தியேட்டருக்கு போனாலும், ஏன்னா நண்பனாக விக்னேஸ்வரன் சார் மேலே எனக்கு என்ன வருதுன்னா, அவர் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். பழகின காலங்களில் இத்தனை நாளில் இல்லாட்டி இவ்வளோ உரிமையாக வந்து 2:30 மணிக்கு வான்னு சொல்லி கமலா தேட்டரில் வந்து 2:30 மணிக்கு டான்ஸ் ஆடி 2 மணிக்கு தூக்கி அடித்து சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நண்பர். கண்டிப்பாக அதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஸ்வரன் அப்படின்னு போட்டவுடனே ஹோல் தியேட்டர் எரப்ட் ஆகுது. அது வந்து எனக்கு கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஒரு மரியாதையான இடத்திற்கு நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு மரியாதையான தன் தொழிலில் ஒரு மரியாதையான ஒரு தரமான இடத்தை எட்டியிருக்கிறார் அப்படி என்பது அது நமக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் சாருக்கும் நயன்தாரா மேடமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் அவர் வந்து
அண்ணன் என்ன பேசுனாலும் சீட்டார் என்னடா தம்பி ஆரம்பிப்பார். ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப இயல்பாக இருக்கும். நான் கூட அந்த இங்கிலீஷில் யூனோ ட்ரபிள் இ காஸ்ட் ஃபார் மை ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் தலித்து மெந்தோனை தாந்தாக்கி கொள்ளல் நேரி செய்வன்பா புரியலையா கலகிட்டார் அண்ணன், கலகிட்டார். அப்பயே தெரியுது வந்து தியேட்டரில் பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுரா அப்படின்னு. அது சூப்பராக பண்ணார். அவருடைய அந்த ஒரு தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவர் நேசமும் அந்த படத்தில் அது அழகாக கன்வே ஆச்சு. அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலாக இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம்தான் அது. வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த மாதிரி அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காமல் இருக்க முடியாது. பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளை இழந்துடாமல் இருக்கணுன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். ஐ என்ஜாய்டு தி பெஸ்ட். நான் எல்லா சீன்லேயுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். நான் அவரோட நிறையா சண்டை போடுவேன். என்ன சார் எனக்கு வந்து 100 மூட்டை 10 மூட்டை தூக்குறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு 5 மூட்டை தான் தூக்குற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து எப்பொழுதுமே அவரோட சண்டை போட்டுக்குவேன். பட் வாட் எவர் எனக்கு வந்து அவர் சொன்னார். நான் இன்னும் கேட்டேன் அவர்கிட்ட வந்து, என்ன பாருங்க மாநாட்டில் எல்லாம் எனக்கு வந்து வந்தான் சுட்டான் சத்தா ரிப்பீட் மாதிரியெல்லாம் டைலாக் கொடுத்தாங்க, எவ்வளோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சார் உங்களுக்கு அதை விட ஒரு வச்சிருக்கேன் சார் ஒரு விஷயம் பொறுங்க அப்படின்னாரு. அது என்னடான்னு பார்த்தா டகடான்னு போட்டாச்சு. இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை திறக்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு லவ்வை கொட்டி தமிழக மக்கள் ஆக்சுவலாக உண்மையாகவே நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் மூலமாக நான் இந்த எல்ஐகேனுடைய வெற்றியோடு நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய உழைப்புக்கு மக்கள் கொடுக்குற அன்பு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தியேட்டரில் பார்த்துட்டு அது என்னங்க, அது என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ஒரு சந்தோஷம். அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஒரு இந்த கலை நம்மளை செய்யும் பொழுது அது மக்களை இவ்வளோ சந்தோஷப்படுத்தும் போது தட் இஸ் த ஹையஸ்ட் ப்ளஷர் ஐ எம் கெட்டிங் இன் த வேர்ல்டு. ரியலி ஐ எம் டெல்லிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் சார்பாக ப்ரெஸ் சார்பாகவும் நீங்களும் எப்பொழுதுமே இந்த படத்தை வந்து எங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பாராட்டியும் தவறுகள் செய்தால் தட்டி கேட்டும் எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் மனமார்ந்த நன்றி. அது வேற அது எல்லாருமே சொல்றாங்க. அதை இப்போ வந்து அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தாங்க. அந்த எல்ஐசி பிரச்சனையால் அது லவ் இன்சூரன்ஸ் கேன்னு போட்டு கம்பெனி அப்படின்னு எல்ஐபி லவ் இன்சூரன்ஸ் அது என்னது லவ் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ போட்டு சரி வேண்டாம் அப்படி எல்ஐகேன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஃபிக்ஸ் ஆனார். என்ன சார் அப்படின்னேன். கம்பெனி அப்படின்னாரு. இந்த கம்பெனி ஒரு மாதிரி சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னென்னா அப்படின்னாலே கொம்பு அப்படின்னு எனக்கு மைண்டில் வருது. ஸோ கொம்பு என்பது வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு காளைக்கு அழகு என்பது கொம்பு. பசுவுக்கு கொம்பு இருக்காது, ஆனால் காளைக்கு கொம்பு இருக்கும். அது வந்து ஒரு ப்ரைடு. அந்த அவனுக்கு வந்து அந்த உடனே யாராவது போட்டுறாங்க இப்போ பொம்பளை என்ன ப்ரைடு இல்லைன்னு சொன்னால் எஸ் சூர்யான்னு அப்படி கிடையாது. அதில் வேற ப்ரைடு இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ப்ரைடு. அது மாதிரி அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கொம்பு சின்னமாக வச்சு சொல்லும் பொழுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி சாரோட உலக உயிர் தான் அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன். அங்கிள் கம்பெனி அப்படிமா அந்த மாதிரி. ஸோ அப்போ நினச்சேன் சரிடா இது எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்கும் அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. எவ்ரி திங் அபவுட் கான்செப்ட், அபவுட் லுக், அபவுட் பர்ஃபார்மன்ஸ், அபவுட் விஷுவல்ஸ் எல்லாமே தரம். வெற்றி கிடைக்கும். ஒரு அழகான வெற்றி எப்போதுதான் கிடைக்கும். அது நம்ம மெனக்கிடும்போது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மெனக்கிடலை டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே வி ஃபாலோடு விக்னேஸ்வரன் சார். He made it great. Thank you so much.